மிளகாய் பஜ்ஜி பண்ணுறதுக்கு மாவு கலந்து எடுத்துக்கலாம். இந்த கப்பில் 1 கப் கடலை மாவு, அதே கப்பில் 1/4 கப் பச்சரிசி மாவு. இது மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டால் நல்லா கலராக கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். பஜ்ஜி வந்து பார்க்குறதுக்கு நல்லா மஞ்சளாக இருக்கும். இப்போ இதை தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இந்த பக்குவத்துக்கு மாவு கலந்து வச்சுக்கணும். அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் மிளகாயில் ஒட்டும். அவ்வளோதான். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மிளகாய்க்குள்ளே வைக்கிறதுக்காக 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் மல்லித்தலை எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டுருவோம். உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்தாச்சு. ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே மல்லித்தலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக ஜீரகம், ஆம்ச்சூர் பவுடர் 1/4 ஸ்பூன், மாங்காய் தூள் வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. கொஞ்சம் மாங்காய் தூள் போடுறதுனால நான் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அதுக்காக தான் அதை சேர்த்துக்கிறோம். இல்லைன்னா அது தேவையில்லை தான். உங்களுக்கு இருந்தால் போடுங்க, இல்லைன்னா போட வேணும். கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வேணாம் அப்படின்னா கூட போட தேவையில்லை. இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், பிணைஞ்சாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். மிளகாயோட காம்பெல்லாம் வெட்ட வேண்டாம். மிளகாயை இப்படி கீறிக்கோங்க. கடைசிக்கு கீறிட்டு உள்ளே இருக்க விதையை எடுத்துக்கலாம். மிளகாயில் இருக்க விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். 6 பஜ்ஜிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். நான் எடுத்த உருளைக்கிழங்கு 4மே நான் வந்து 4 பஜ்ஜி மட்டும்தான் போட போகிறேன். மீதி 2 இது போல் ஸ்டஃப் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ எல்லா மிளகாயிலையும் இதே போல் எடுத்து வச்சிடலாம். மிளகாயெல்லாம் ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாவில் போட்டு எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இப்போ ஒரு முக்கி எடுத்து போட்டுக்கோங்க. ரொம்ப மாவை தண்ணியாக கலந்துடக்கூடாது. இப்படி தண்ணியாக கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் மிளகாயில் வந்து ஒட்டாது. இப்படி முக்கிட்டு அப்படியே எடுத்து எண்ணெயில் போடுறது தான். ரெண்டையும் உங்களுக்கு மொத்தமாக எல்லாத்தையும் மொத்தமாக போட முடியலைன்னா கூட ஒன்றொன்னா கூட பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவசரப்பட்டு எல்லாம் மொத்தமாக போட்டு வேக விடாமல் பண்ணிடாமல். அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் உள்ள மிளகாயெல்லாம் வேகும். நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். மிளகாய் பஜ்ஜியில் இது போல் உருளைக்கிழங்கு வச்சு பஜ்ஜி செய்யுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.